News TV, enlightening the thirsty. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பான ஆண்டவரே, அன்பான ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த பரம திவ்ய நற்கருணையில், பரிசுத்த பரம திவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கிறவரே, வீற்றிருக்கின்றவரே, உம்மை முழு மனதோடு, உம்மை முழு மனதோடு ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம். கரங்களை குவித்து, கரங்களை குவித்து, சிரங்களை தாழ்த்தி, சிரத்தை தாழ்த்தி உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எல்லா துதிகளுக்கும், நீர் எல்லா துதிகளுக்கும், ஆராதனைக்கும், புகழ்ச்சிக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவர். இயேசுவே, இயேசுவே, நீர் எவ்வளவோ வல்லமை உடையவராய் இருந்தோம், நீர் எவ்வளவு வல்லமை உடையவராய் இருந்தும், எவ்வளவோ செல்வமுடையவராய் இருந்தோம், எவ்வளவோ செல்வமுடையவராய் இருந்தும், அனைத்தையும் துறந்து எங்களுக்காக நீர் வறுமையுற்றீர். புனித பவுலடியார் சொல்லுவது போல அவர் செல்வமுடையவராயிருந்தும் நமக்காக ஏழையரானார். ஏனெனில் அவரது ஏழ்மையின் பொருட்டு நாம் செல்வராகவே அவ்வாறு செய்தார். இயேசுவே, எங்களுக்காக ஏழ்மையானவரே, உமது ஏழ்மையினால் எங்களை பலப்படுத்துகிறவரே, போற்றுகிறோம், துதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உண்மையான செல்வம், அழியாத செல்வம் என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், நீங்காத இன்பம் எதில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு துணை செய்யும்.
நானாகவே வந்திருக்கிறேன். உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உன் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நான் நானாகவே வந்திருக்கிறேன். உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உன் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் நானாக தானாக வந்திருக்கின்றேன். நான் நானாகவே வந்திருக்கிறேன். உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உன் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? மாத்தாளை போலும்மை சேவிக்கலையே, மரியாளை போலும்மை நேசிக்கலையே, எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாய் வாழாகி வந்திருக்கின்றேன். நான் நானாகவே வந்திருக்கிறேன். உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உன் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நான் நானாகவே வந்திருக்கிறேன். உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரே? உன் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரே? அன்புக்குரிய தூய இதய ஆண்டவர் பக்தர்களே, ஒரு அரசனுக்கு
எல்லா விதமான வசதிகளும் செல்வாக்கும் செல்வமும் இருந்தது. ஆனால் அவனுக்கு மகிழ்ச்சி இல்லை. பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம், பணம் இருந்தால் போதும், தானாக மகிழ்ச்சியும் இன்பமும் வரும், பணத்தை வைத்துக்கொண்டு இன்பத்தை வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த அரசன் அண்டை நாடுகள் மீது படையெடுத்து சென்றான். எல்லா போர்களிலும் வெற்றி அடைந்தவன். ஏராளமான செல்வங்களை அண்டை நாட்டிலிருந்து அவன் கொண்டு வந்தான். தேசத்தினுடைய களஞ்சியத்தில் அதிகமான செல்வத்தை சேர்த்து வைத்தான். ஆனால் மகிழ்ச்சி இல்லை. இரவில் படுத்தால் நல்ல தூக்கம் இல்லை. படுக்கையில் இப்படியும் அப்படியும் படுத்து புரண்டு கொண்டே இருப்பான். அதனால் அவனுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டது. தன் நாட்டில் இருந்த அறிஞர்களை அழைத்தான். தனக்கு நிலையான மகிழ்ச்சி இல்லை, நிலையான மகிழ்ச்சியை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஒவ்வொருவரும் ஒரு ஆலோசனை சொன்னார்கள். ஒரு முனிவர் சொன்னார், அரசே, உங்கள் நாட்டில், உங்கள் அரசில், உங்களுடைய சாம்ராஜ்யத்தில் எந்த மனிதர் மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ அவருடைய ஆடையை வாங்கி நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி, நிலையான மகிழ்ச்சி கெட்டும் என்று சொன்னார். அதனால் தன்னுடைய காவலர்களை நாடு முழுவதும் அனுப்பி ஊர் ஊராக வீடு வீடாக சென்று, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா, யாருக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று விசாரித்தார்கள். எல்லாரும் அவரவர் வீட்டில் இருக்கிற துன்பத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. வீட்டுக்கு வீடு வாசல் படி என்பது போல அந்தந்த மனிதருக்குரிய துன்பம் கஷ்டம் இருந்தது. அதனால் இந்த காவலர்கள் பல வீடுகளை ஏறி விசாரித்து மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு மனிதனையோ ஒரு பெண்ணையோ கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியாக அவர்கள் ஒரு இரவு ஒரு கிராமத்திலிருந்து வெளியே வரும்போது ஒரு மனிதன் கரங்களை தட்டி பாட்டு பாடி சிரித்து கொண்டிருப்பதை கேட்டார்கள். உடனே அவனை நோக்கி சென்றார்கள். ஒரு மரத்தடியில் ஒரு மனிதன் படுத்து கொண்டிருக்கிறான். கால் மேல் காலை போட்டுக்கொண்டு படுத்து கொண்டு கரங்களை தட்டி பாடிக்கொண்டிருக்கிறான். உடனே இந்த காவலர்கள் சொன்னார்கள், எழுந்திரு, உன்னிடம் இருக்கிற பணத்தை எல்லாம் கொடு என்று கேட்டார்கள். சிரிக்கிறான் அந்த மனிதன், இருட்டில் சிரிக்கிறான். என்னிடமா? என்னிடம் பணமா? என்கிட்ட ஒரு பைசா கூட கிடையாது. சரி, அப்படியானால் நீ போட்டிருக்கிற ஆடையை கொடு என்று சொன்னான். அவன் சொன்னான், நான் கட்டியிருக்கிறது கோவணம், இது ஏன் கழட்டி கொடுத்துட்டு நான் என்ன செய்யறது, எனக்கு சட்டையே இல்லையே அப்படின்னா. அப்போ எப்படிப்பா நீ இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிற, எப்படி நீ மகிழ்ச்சியாக இருக்கிறன்னு கேட்டாங்க. சாயந்தர நேரம் வீடுகளுக்கு போய் பிச்சை கேட்டேன். ஒரு வீட்டில் சாப்பாடு கொடுத்தாங்க, அது எனக்கு போதுமானதாக இருந்தது, எடுத்துக்கிட்டு வந்தேன். ஒரு குவளையில் தண்ணி பிடித்து கொண்டு வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகு அந்த பாத்திரத்தை என் தலைக்கு வைத்து கொண்டு தூங்கி கொண்டு இருக்கிறேன். என்னிடம் இருக்கிற சொத்து இது ஒன்று தான். அந்த பாத்திரத்தை எடுத்து காட்டினான். அந்த காவலர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? ஆமாம், எனக்கு எந்த குறையும் இல்லையே, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேனே, ஒரு நாளும் நான் கவலைப்பட்டது கிடையாது. படுத்த உடனே தூக்கம் என் கண்களை தழுவும். காலையில் சூரியன் உதிக்கும் போது எழுந்திருப்பேன். பக்கத்தில் இருக்கிற ஆற்றுக்கு போய் அதை குளிப்பேன். குளித்து விட்டு காலையில் வந்து சில வீடுகளுக்கு சென்று உணவு கேட்பேன், தருவார்கள், சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கிறேன். என்னை போல மகிழ்ச்சி யாரும் அடைய முடியாது என்று அவன் சொன்னான். உடனே காவலர்கள் போய் அரசனிடத்திலே சொல்லுகிறார்கள், அரசே, ஒரு மனிதனை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம், அவன்தான் நம்ம நாட்டிலேயே அதிகமான மகிழ்ச்சியோடு இருக்கிறவன். அரசன் ஆவலோடு அவனை பார்க்க வருகிறார். அவனுடைய ஆடையை எப்படியாவது கழற்றி அணிந்து கொள்ள வேண்டும் என்று வெளியே வந்து நிற்கிறார். அவன் வெறும் கோவணத்தோடு நின்று கொண்டிருக்கிறான். எங்கே உன் ஆடை? இதுதான்
என் ஆடை, இடுப்பில் கட்டி இருக்கிறேன் பாருங்கள், இதுதான் என் ஆடை. சட்டை இல்லையா? இல்லை. அரசனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அப்பொழுது அந்த முனிவர் சொல்லுகிறார், அரசே, இன்பம் மகிழ்ச்சி என்பது பணத்தால், பதவியால், பட்டத்தால், அந்தஸ்தால் வருவது இல்லை. இது உள்ளார்ந்தது. யார் ஒருவன் தன்னுடைய உடைமைகளை துறக்கின்றானோ, யார் ஒருவன் தன் உடைமைகளில் பற்றுகளிலிருந்து விடுபடுகிறானோ அவன்தான் உண்மையான மகிழ்ச்சி அடைவோம். பணத்தை வைத்திருப்பவன் அந்த பணத்தாலேயே பாதிக்கப்படுகிறான், பணத்துக்கு அடிமையாகிறான், அந்த பணத்தை நினைத்து கொண்டே நிம்மதி இல்லாமல் இருக்கிறான். பணத்தை துறப்பவன், பிறருக்கு கொடுப்பவன், இழப்பவன் அவன்தான் முற்றிலும் சுதந்திரமானவன். எந்த அடிமைத்தனமும் அவனுக்கு இல்லை. யாரும் அவனை அடிமைப்படுத்த முடியாது. அவன்தான் விடுதலை பெற்றவன், அவன்தான் மகிழ்ச்சியோடு இருப்பவன் என்று அந்த முனிவர் சொன்னார். ஆம், நீங்கள் உங்கள் களஞ்சியத்தில் எவ்வளோ செல்வங்கள், சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறீர். நாட்டில் பஞ்சம் வந்தது, மக்கள் எல்லாம் உணவுக்காக தவித்தார்கள். உன் களஞ்சியம் நிறைய பணம் இருந்தது, மக்கள் வயிற்றிலே ஏழ்மை, வறுமை, வெற்றிடம் இருந்தது. அந்த பணத்தை நீர் கொடுத்திருந்தால் நீர் மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம். இத்தனை பேரை நான் வாழ வைத்தேன், இத்தனை பேருக்கு உணவளித்தேன் என்று மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்தில் இருந்திருக்கும் என்று அந்த அரசனுக்கு அறிஞர் அறிவுரை வழங்கினார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உலகத்தில் இளைஞர்களை, சிறுவர்களை பார்த்து கேளுங்க, என்ன செய்ய போகிற? எல்லாரும் என்ஜினியர், கம்ப்யூட்டர் என்ஜினியர், MCA படிக்கணும், டாக்டர் ஆகணும். இதே 3 தான். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களை கேட்டால் என்ன செய்ய போகிற? கம்ப்யூட்டர் என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், பெரிய மேலாளர் ஆகணும். என்ஜினியர், டாக்டர், MCA. ஒரு சிலர் நான் பைலட் ஆகணும். எல்லாம் எதிர்காலத்தில் என்ன நினைக்காங்க? நல்ல வசதி உள்ள உயர்ந்த பதவி வேண்டும். ஏன் இந்த பதவி வேண்டும்? ஏராளமான பணம் கிடைக்கும். ஏராளமான பணம் கிடைத்தால் மகிழ்ச்சியோடு இருப்பேன், என்னுடைய எதிர்காலம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று எத்தனையோ இளைஞர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மகிழ்ச்சி இந்த பணத்தாலேயோ பதவியாலோ வந்து விடாது. இதை தான் விவிலியம் மீண்டும் மீண்டும் நமக்கு உணர்த்துகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்தில் கூறுகிறார், அவர் மாசிடோனியாவுக்கு சென்று அங்கே நற்செய்தியை அறிவித்தார். அந்த மாசிடோனிய திருச்சபை நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு முன்மாதிரியான திருச்சபையாக விளங்கியது. அவர் கொரிந்துக்கு சென்று அங்கே நற்செய்தியை அறிவித்தார். ஆனால் கொரிந்து திருச்சபை பல்வேறு விதமான பிரச்சனைகள், சிக்கல்கள் உடைய ஒரு திருச்சபையாக இருந்தது. அந்த திருச்சபையின் உறுப்பினர்களுக்குள்ளே குழப்பம், போட்டி, பண ஆசை, பதவி வெறி. அந்த கொரிந்திய திருச்சபையில் ஒற்றுமை இல்லை. அவர்கள் எல்லாரும் எப்படி அதிகமாக பணத்தை சேர்க்க முடியும் என்று போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் ஒருவரோடு சண்டையிட்டு கொண்டு மனத்தாங்கலோடு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மாசிடோனிய திருச்சபையை புனித பவுலடியார் அந்த கொரிந்து திருச்சபைக்கு மாதிரியாக காட்டுகிறார். மாசிடோனிய திருச்சபை வறுமையுற்ற திருச்சபை. அங்கேயும் வறுமை இருந்தது. ஆனால் அவர் சொல்லுகிறார், கொரிந்து மக்களை பார்த்து, உங்களுக்கு ஒன்று தெரியப்படுத்த விரும்புகிறேன். மாசிடோனிய திருச்சபையில் உள்ளவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும் அவள் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருந்தார். என்னென்ன பிரச்சனை, என்னென்ன சோதனை, என்னென்ன வேதனைகள் இருப்பினும் யாரும் கவலைப்படவில்லை. கிறிஸ்துவரான பிறகு பல பிரச்சனை நமக்கு தலை தூக்குகிறது, கிறிஸ்துவ ஆகாமலே இருந்திருக்கலாம் என்று அவர் நினைக்கவே இல்லை. மகிழ்ச்சியோடு எல்லா துன்பங்களையும் வேதனைகளையும் தாங்கி கொண்டார்கள். அவர்கள்
வறுமையில் மூழ்கி இருந்தாலும் வள்ளன்மையோடு வாரி வழங்கினார்கள். அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள். ஏன் அவர்களுக்கு அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள். இதற்கு நானே சாட்சி. எருசலேம் திருச்சபை தாய் திருச்சபை, மாசிடோனிய திருச்சபை மகள் திருச்சபை, மதர் சர்ச், டாட்டர் சர்ச். ஜெருசலேம் சர்ச் is a mother church. Macedonia church is daughter church. ஏனென்றால் அங்கிருந்து தான் இங்கே மறைப்பணியாளர்கள் வந்து நற்செய்தியை பரப்பி இவர்களை கிறிஸ்துவர் ஆக்கினார்கள். எனவே தாய் திருச்சபை எருசலேமில் இருக்கிறது. இது மகள் திருச்சபை. அந்த தாய் திருச்சபை பல வழிகளிலே பாதிக்கப்பட்டது, வறுமையுற்றது. அந்த நேரத்தில் இந்த மாசிடோனிய திருச்சபையில் இருந்தவர்களும் வறுமையுற்றிருந்தார்கள். ஆனால் எருசலேம் திருச்சபையில் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை அறிந்து தங்களுடைய வறுமையிலும் இவர்கள் பணம் தண்டல் செய்து அங்கே எருசலேம் திருச்சபைக்கு அனுப்பினார்கள். இதற்கு பவுலடியார் சாட்சி. அதனால் அவர் கூறுகிறார், 2 மிக முக்கியமான பண்புகளை இந்த மாசிடோனிய திருச்சபையில் நான் காண்கிறேன். ஒன்று, அவர்கள் கடுமையான சோதிக்கப்பட்ட இன்னல் வேளையிலும் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். இரண்டாவது, அவர்கள் வறுமையுற்ற நிலையிலும் பகிர்ந்து கொடுத்தார்கள். எங்களுக்கு தேவை, எனக்கு தேவை என்று நினைக்கவில்லை. அவர்களே வறுமையுற்றவர்கள், ஆனால் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம். எனவே தங்களிடம் உள்ளதையெல்லாம் சேகரித்து எருசலேம் திருச்சபைக்கு அனுப்பினார்கள். அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரே வழி பகிர்ந்து கொடுப்பது. ஆண்டவர் இயேசு தன்னை முழுமையாக கையளித்தார். உயிரை கொடுத்தார், உடலை கொடுத்தார், அவர் ஆடையை கொடுத்தார், இரத்தத்தை கொடுத்தார். அவர் நிறைவு அடைந்தவர். எந்த குற்றம் குறை இல்லாமல் நிறைவோடு ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவருடைய வாழ்வே நமக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். தன்னையே வாரி வழங்கிய இந்த வள்ளல் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவோம். ஆண்டவரே, எடுக்கிற மனப்பான்மை எங்களுக்கு இருக்கிறது, ஆனால் கொடுக்கிற மனம் எங்களுக்கு இல்லை. ஆண்டவரே, இந்த எடுக்கிற பழக்கத்தை விட்டுவிட்டு கொடுக்கிற பழக்கத்தை நாங்கள் உம்மிடமிருந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். மாண்புயரி வருட்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென்.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று புனித ரெஜிஸ் என்ற குருவினுடைய ஒரு நினைவு விழாவை கொண்டாடுகிறோம். குறிப்பாக ஏழைகள் மீது அதிக அன்பு கொண்டவர், நற்கருணை பக்தியை கடைபிடித்து அதை பரப்ப அதற்காக சபையை ஏற்படுத்தியவர். அந்த காலகட்டத்தில்தான் புற இனத்து சபையினர், புராட்டஸ்டன்ட் சபையினர் உருவானார்கள். அவர்களை பலரை மீண்டும் கத்தோலிக்க விசுவாசத்திற்குள் கொண்டு வந்தார். எந்த துன்பத்தையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். மரணத்தை ஆவலோடு நான் தழுவி கொள்ளுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே மரணமடைந்தார். எத்தனையோ புனிதர்களுடைய வரலாற்றை வாசிக்கிறோம். அந்த புனிதருடைய வாழ்வில் விளங்கிய ஏதாவது ஒரு சில புண்ணியங்களையாவது நாம் கடைபிடிக்க வரத்தை கேட்போம். இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பியம் செய்து இதய ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் யூனியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய செல்வி ஸ்னேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக, திருவாண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, ஆர்ட் பீட்ஸ் மியூசிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மியூசிக் பார்க் டிவிடி புத்திக் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி பசில் மேரி குரோரி, திருமதி ஆரிக்க மேரி, திருமதி செல்வி, திரு ஜபியே கஸ்தோம் உடல் நலனுக்காக, சான் ஜாக் அந்த்வான் நல துணவி கிடைக்க, விக்டர் எலன் உடல் நலம் பெற, சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சி அடைய, திருமதி கிளாரா மைக்கேல் சாமி, திரு லூர்தராஜ், திரு அருள்தாஸ் ஆரோக்கியதாஸ் ஆகியோர் ஆன்ம சாந்தி அடைய, திருமதி ரஞ்சிதா மேரி அவர்கள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற,
சொத்து பிரச்சனை சுமூகமாய் முடிய திரு அந்தோனிராஜ் அவர்களுக்கு திருமண விரைவில் நடைபெற, திரு கில்பர்ட் ரீகன் விரும்பிய MD சீட் கிடைத்திட, திரு அல்ஃபோன் ஜான் பவுலின் அவர் குடும்பத்துக்கு இதை ஆண்டு செய்தவர்களுக்கு நன்றியாக, செல்வி மேரி மோனிக் இதய ஆண்டவருக்கு நன்றியாக, எமதே என்ரி ராஜா, எமதே மரி கிளார் அவர்களுக்கு பிரெஞ்சு குடி உரிமை கிடைக்க, எமதே ரோதரிக் அவர்கள் வெளிநாடு செல்ல, பெதேல் ரகுநாத் பிரான்ஸ் நாட்டில் படிப்பை நல்ல முறையில் முடிக்கவும், அங்கேயே அவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும், சோமு அவர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் நடைபெறவும், எமதே என்ரி ராஜாவுக்கு சம்பள உயர்வு கிடைக்கவும், குடும்ப சமாதானம் கிடைக்கவும் இதய ஆண்டவருக்கு பலிவப்பு கொடுக்கப்படுகிறது. திரு ராபர்ட் ஜார்ஜ் இதய ஆண்டவருக்கு நன்றியாக மற்றும் குடும்ப கருத்துகளுக்காக உபயமாக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்று திப்பு சாஹிப் பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கிறோம். அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து CBSE அகாடமி, லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கின்றனர். லயோன்ஸ் நோயலா குடும்பத்தினுடைய நன்றியாக, அமல்ராஜ் குடும்பம் நன்றியாக, ஆந்த்வானத்து நன்றியாக, லூர்துராஜ் புதிய வாகனம் வாங்கியதற்கு நன்றியாக, மார்கரெட் சதீஷ் கப்ரியேல் நன்றியாக கருத்து நிறைவேற, அனு தாமஸ் நன்றியாக கருத்து நிறைவேற, டிசூஸ் மரி ஜோசப் நன்றியாக உடல் நலனுக்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பின்வரும் ஆன்மாக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கிறோம். ஆனந்தன் இறந்த 4வது மாதம், முத்தம்மாள் உபகாரமரி முதல் ஆண்டு நினைவு, மரி விக்டர் ஜெரால்ட் ஆரோக்கியமரி மகிமை, GB ஆல்பர்ட், சிஸ்டர் மேரி எத்தில்வினா, லூர்து மேரி ஜோசப் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் ஆன்மாக்களுக்காக, கிறிஸ்டியன் டெசீர், ஜூலி டெசீர் ஆன்மாக்களுக்காக, ஹூகே ஃபேஃப், ஹெர்வே ஃபேஃப், ஜோசப் டெசீர், மர்சியா குளோரியர் உத்தரிக்கிற சில ஆன்மாக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, நம்பினோருக்கு மனத்துடன் நீரே எங்கள் வேண்டுதல்களுக்கு இரக்கமுடன் செவி சாய்த்தருளும். உமது உதவியின்றி வலுவற்ற எங்களால் ஆவது ஒன்றுமில்லை. எனவே எங்கள் மனத்தாலும் வாக்காலும் செயலாலும் உம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றி நாங்களும் பிள்ளைகளாக வாழ்ந்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கிறிஸ்து உங்களுக்காக ஏழையானார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 வரை. சகோதரர் சகோதரிகளே, மாசிதோனிய திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அருளை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாயிருந்தார்கள். அவர்கள் வறுமையில் மூழ்கியிருந்தாலும்
வல்லன்மையோடு வாரி வழங்கினார்கள். அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள். ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள். இதற்கு நானே சாட்சி. இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியில் பங்கு பெறும் பேறு தங்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். நாங்கள் கடவுளின் திருவுளப்படி செயல்படுவதால் எங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்தார்கள். எனவே இந்த அறப்பணியை தொடங்கிய தீத்துவே அப்பணியை முடிக்க வேண்டும் என நாங்கள் அவரை வேண்டிக் கொண்டோம். நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகி கொண்டு வருகிறது. அதுபோல இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நான் இதை உங்களுக்கு ஒரு கட்டளையாக சொல்லவில்லை, மாறாக பிறருடைய ஆர்வத்தை எடுத்துக்காட்டி உங்கள் அன்பு உண்மையானதா என சோதிக்கவே இவ்வாறு செய்கிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். நம் கடவுளாகிய ஆண்டவரை நம்பி இருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே. பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. Alleluia, 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 Alleluia. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பொழியச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலானவர்கள் செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் வானகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் படைத்தாளும் இறைவா, நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை எங்கள் உடலுக்கு உணவாகவும் புது வாழ்வளிக்கும் அருட்சாதனமாகவும் பயன்படுத்துகின்றீர். இந்த உணவும் புது வாழ்வும் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் குறைவின்றி கிடைப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை
ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழுமெல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் திருமகனாகிய கிறிஸ்து எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை மீட்பதற்காக கன்னிமரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு சாவின் முடிவற்ற அழிவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து என்றும் நிலையான வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைப்பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இன்று உபயம் எடுப்போரையும் நன்றி பலி ஒப்புக் கொடுப்போரையும் கருத்துகள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் தூய இதய ஆண்டவர் பக்தர்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலி நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், புனித அந்தோணியார், இந்த உலகிலுமுக்கு உகந்தவராய் இருந்த புனித ஃபெலிக்ஸ் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தந்தவாறு வானக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா குணமடையும். என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே, என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே. நான் நாள்தோறும் உன்னருகில் சேர்ந்து வாழ்ந்திட தயை புரிவார். என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே, என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே. நான் நாள்தோறும் உன்னருகில் சேர்ந்து வாழ்ந்திட தயை புரிவான். என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே. அன்பான உன் சிறையின் அடைக்கலத்தில் நான் கண்மூடி கொள்ள வேண்டுமே.
அன்பான உன் சிறையின் அடைக்கலத்தில் நான் கண்மூடி கொள்ள வேண்டுமே. வளமான வான் வீடு தினம் எனக்கு சொந்தம், வளமான வான் வீடு தினம் எனக்கு சொந்தம். கனிவான உன் நெஞ்சம் இனி எனக்கு தஞ்சம். என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே. என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே. நான் நாள்தோறும் உன்னருகில் சேர்ந்து வாழ்ந்திட தயை புரிவான். என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே. கிறிஸ்துவின் திரு ஆத்மத்தை நோக்கி ஜெபம். கிறிஸ்துவின் திரு ஆத்மமே என்னை புனிதப்படுத்தியலும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிரப்பியலும், கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியலும், கிறிஸ்துவின் திரு பாடுகளே என்னை பலப்படுத்தியலும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதையும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. அன்புறவுக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் ஊற்றாகிய இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு விசுவாசிகள் உம்முள் ஒன்றித்திருப்பதை குறிக்கின்றது. அவ்வாறே இது உமது திருச்சபையிலும் ஒருமைப்பாட்டை விளைவிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அம்மா துயர் நிறை வாழ்க்கையெல்லாம் அமுதாய் நிறைந்ததும் அருளாளே. அம்மா துயர் நிறை வாழ்க்கையெல்லாம் அமுதாய் நிறைந்ததும் அருளாளே. மழை போல் எழும் மனக்கவலை எல்லாம், மழை போல் எழும் மனக்கவலை எல்லாம் மறைந்தே போகும் உன் கருணையினால். அம்மா துயர் நிறை வாழ்க்கையெல்லாம் அமுதாய் நிறைந்ததும் அருளாலே. காணாவூர் திருமண பந்தியிலே தேன் ரசம் பருகினர் உந்தயவால். காணாவூர் திருமண பந்தியிலே தேன் ரசம் பருகினர் உந்தயவால். காலத்தினிடை மனுக்குளம் சுமந்த, காலத்தினிடை மனுக்குளம் சுமந்த கனி பாவம் தீர்ந்தது திருக்கணியால். அம்மா துயர் நிறை
மரத்தில் மகன் மரிக்கையிலே கவலையை மனதினில் மறைத்தவரே. கழு மரத்தில் மகன் மரிக்கையிலே கவலையை மனதினில் மறைத்தவரே. திகில் பேணி துயர் வாழ்வில் வருகையிலே திகில் பேணி துயர் வாழ்வில் வருகையிலே மகிழ்வுடன் தாங்கிட வரமருள்வாய். அம்மா துயர் நீரை வாழ்க்கையெல்லாம் அமுதா